இந்த பாசுரம் கண்ணனுடைய ஒரு செயலை பற்றி மட்டும் பேசுற பாடல் கிடையாது. அவனோட முழு மகிமையையும் நினைவு கூறும் பாடல். வாமனனாக உலகத்தை அளந்தவன், ராமனாக அதர்மத்தை அழித்தவன், குழந்தையாக இருந்தும் அரக்கர்களை வீழ்த்தியவன், பக்தர்களுக்காக மலை கூட குடையாக தூக்கியவன். இத்தனை அவதாரங்கள், இத்தனை ரட்சிப்புகள், அதையெல்லாம் நினைத்து நாங்கள் உன் சேவகர்கள் என்று ஆண்டாள் உருக்கமாக சொல்லும் பாசுரம் தான் இது. வாங்க, ஒவ்வொரு வரியிலும் ஒரு கேள்வி, ஒரு நினைவு, ஒரு சரணாகதி, அதை உணர்ந்து பார்க்கலாம். இது திருப்பாவை 24. வெல்கம் டு கந்தர் யுகம் சேனல். உன் பெருமையை நினைக்க ஆண்டாள் முதல்ல எதை எடுத்து காட்டுறாங்க? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. மகாபலி அகந்தையில உலகத்தை பிடித்த போது வாமனனாக வந்து 3 அடி நிலம் கேட்டவன் நீ. ஒரே அடியில் வானத்தை, அடுத்த அடியில பூமியை, 3வது அடியில எல்லா உலகங்களையும் அளந்தவன். அந்த தாமரை போன்ற உன் திருவடிகளை நாங்கள் போற்றுகிறோம்னு ஆண்டாள் பாடுறாங்க. இதோட ஆன்மீக விளக்கம் பாத்தீங்கன்னா, உலகமே உன் அடியில் அடங்கி இருக்கும் போது எங்கள் வாழ்க்கை சுமை உனக்கு சுமையா? எங்கள் மனமும் உன் அடிக்குள் அடங்கணும் என்பதே இந்த வரியோட பொருள். அடுத்து ஆண்டாள் என்ன சொல்றாங்க? உன் அவதாரம் உலகத்தை மட்டுமா காப்பாத்தியது? சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராமனாக அவதரித்து தென்னிலங்கைக்கு சென்று ராவணனை அழித்து அதர்மத்தை முற்றிலும் வீழ்த்தினாய். அந்த வீரத்தையும் வலிமையும் நாங்கள் போற்றுகிறோம்னு ஆண்டாள் சொல்றாங்க. இதோட ஆன்மீக விளக்கம், அநியாயம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நின்றால் வெற்றி நிச்சயம். அதற்கான உறுதிதான் ராம அவதாரம். சரி, அவன் குழந்தையா இருந்தாலும் சக்தி குறைந்ததா? ஆண்டாள் இங்க சொல்றாங்க, கொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பச்சிலம் குழந்தையாக இருந்த போதும் சகடாசுரன் என்ற அரக்கனை ஒரு காலால் உதைத்து அழித்தவன் நீ. அந்த அற்புதமான புகழை நாங்கள் போற்றுகிறோம்னு இந்த வரியில சொல்றாங்க. இதோட ஆன்மீக விளக்கம், பகவான் அருகில் இருக்கும் போது பக்தன் பலவீனமானவன் இல்லை, சிறிய உடம்பிலும் பெரும் சக்தி இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு குழந்தையால இன்னும் என்ன செய்ய முடியும்? கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. ஒரு கன்றை பிடித்து அதை மற்றொரு அரக்கன் மீது எரிந்து இருவரையும் ஒரே நேரத்தில் அடித்தாய். உன் திருக்கழல்களை நாங்கள் போற்றுகிறோம்னு சொல்றாங்க. உன் கரங்கள்ல எது இருந்தாலும் அது தர்மத்திற்கான ஆயுதமாக மாறும்னு ஆண்டாள் சொல்றாங்க. அதுவே இறை சக்தின்னு. வலிமை மட்டுமா உன் தன்மை? கருணை எங்கே? ஆண்டாள் சொல்றாங்க, கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இதோட விளக்கம் என்னன்னா, இந்திரனின் கோப மழையிலிருந்து கோவர்த்தன மலையை குடையாக தூக்கி மக்களையும் மாடுகளையும் பாதுகாத்தாய். அந்த கருணை நிறைந்த குணத்தை நாங்கள் போற்றுகிறோம்னு ஆண்டாள் சொல்றாங்க. இதோட ஆன்மீக விளக்கம், பகவான் என்பது பயப்பட வைக்கும் சக்தி இல்ல, அவன் பாதுகாப்பு. சரணடைந்தவனை ஒரு துளி துன்பமும் தொடாதுன்னு சொல்றாங்க. எதிரிகள் எப்படியும் அழிவார்கள் என்பதற்கான சாட்சி என்ன? வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன் கையில இருக்கும் ஆயுதம் பகைவர்களை முற்றிலும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும். அந்த வெற்றி தரும் சக்தியை நாங்கள் போற்றுகிறோம்னு சொல்றாங்க. ஆன்மீக விளக்கம், நம் வாழ்க்கையில உள்ள ஆசை, கோபம், அகந்தை இவையெல்லாம் தான் உண்மையான பகை. அவற்றை அழிக்க உன்னருள் மட்டும் போதுன்னு அழகா சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையோட அழகா ஒத்து போதுல இந்த வரிகள். இத்தனை மகிமை கொண்ட உன்னிடம் நாங்கள் கேட்பது என்ன? என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்றென்றும் உன் சேவையை செய்து உன்னை போற்றி உன் அருளையே வாழ்க்கையாக கொள்ள நாங்கள் விரும்புகிறோம்னு ஆண்டாள் சொல்றாங்க. இதோட ஆன்மீக விளக்கம், உண்மையான பக்தி என்பது பெறுவது இல்ல, சேவையாய் மாறுவதுதான் உண்மையான பக்தின்னு இங்க தெளிவா சொல்றாங்க. அதனால இப்போது நாங்கள் என்ன செய்து நிற்கிறோம்? இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இன்று உன் முன் வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்களை அலட்சியப்படுத்தாமல் கருணையுடன் அருள் புரிவாயாகன்னு ஆண்டாள் அழகா முடிக்கிறாங்க. இதோட உள் ஆன்மீக விளக்கம் பாத்தீங்கன்னா, சரணாகதி செய்தவனை பகவான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டான். அதுதான் இந்த பாசுரத்தோட இறுதி உண்மை. இந்த திருப்பாவை பாடல் 24 நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இந்த திருப்பாவை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். கண்ணன் எல்லா காலத்திலும் காப்பவன், வலிமையும் கருணையும் ஒரே உருவம். பக்தன் சிறியவனாக இருந்தாலும் அவனுக்கான பாதுகாப்பு அளவில்லாதது. வாழ்க்கையின் இறுதி இலக்கு உன் சேவையே என் வாழ்க்கை என்ற சரணாகதிதான். இந்த ஆன்மீக உணர்வு திருப்பாவையோட நிற்கக்கூடாது, நம் வாழ்க்கையோட பயணிக்க வேண்டும். இந்த விளக்கம் உங்கள் மனசை தொற்றிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ஆன்மீக பயணத்துல எங்களோட சேர்ந்து நடங்க மக்களே. நன்றி.